மதுரை மாவட்டம் கல்லுக்குழியைச் சேர்ந்தவர் ராமன், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சங்கர். இருவரும் கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் உள்ள உணவகத்தில் பணியாற்றி வந்ததுடன் அங்குள்ள மாடியிலேயே தங்கி வந்துள்ளனர். இந்நிலையில் இரத்த காயங்களுடன் ராமன் சடலம் அவரது அறையில் கிடந்தது கடந்த 2ஆம் தேதி தெரியவந்தது. அவருடன் தங்கியிருந்த சங்கர் தலைமறைவானதால் சந்தேகமடைந்த உணவக உரிமையாளர் லட்சுமணன் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் மது போதையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதும் இதில் ஆத்திரமடைந்த சங்கர் ராமனை கத்தியால் குத்தி கொலை செய்ததும் தெரியவந்தது. போலீசார் தனிப்படை அமைத்து சங்கரை தேடி வந்தனர். இந்நிலையில் கோவில்பாளையம் அருகே உள்ள கரட்டிமேடு பகுதியில் பதுங்கியிருந்த சங்கரை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது அவர் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதம், கொலை செய்தபோது அணிந்திருந்த உடைகளை கௌசிகா நதி அருகே உள்ள ஐயனார் கோவில் பகுதியில் மறைத்து வைத்திருப்பதாக போலீசாரிடம் கூறினார். இதையடுத்து அவரை போலீசார் அங்கு அழைத்து சென்றனர். அப்போது அவர் தப்ப முயன்றபோது கீழே விழுந்ததில் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர்.